தின்றான். அதான் வாய் நாச்சு மொத்தமே புகை வருது. புகை வருது. அருவிட்டு தேடுற உனக்குலாம். டேய் ஏன் சொந்த ஊரோ? ஆமா செம்பத்தாங்க. ஆமா பக்கத்துல செம்பத்தாங்கது. ஆமா எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஒரே ஒரு பையன். ஒரே ஒரு பையன். ஒரே பையனா இருந்தேன். நான் ஒரே பையன் தான் பெரிய பணக்கார புள்ள. பரவாயில்ல. இந்த உலகத்துல என்ன போல பெரிய வண்டி யாரும் வச்சில்ல. அம்மா தோல் வண்டி வச்சுக்கிற போகுது. ஆமாண்டா. என்ன ஒரு டியூஸ் பெட்டியா? அதோட பெருசு. இந்த ஸ்கூட்டரா? அதோட பெருசு. பைக்கியா? ஸ்கூட்டர் வேற பைக் வரையா? அதோட பெருசு. ஒரு காரா? அதோட பெருசு. இல்ல ஒரு லாரியா? அதோட பெருசா? இல்ல வேனா? அதோட பெருசு. இல்ல பஸ்ஸா? அதோட பெருசு. இல்ல ஒரு ட்ரெயினா? ஏய் அதோட பெருசுடா. இல்ல ஏரோப்ளேனா? அதோட பெருசு. அதோட பெருசுனா கப்பலா? அதோட பெருசு. கப்பல் விட என்னடா பெருசா இருக்குது? இந்த உலகத்துல என்ன போல பெரிய வண்டி யாரும் வச்சில்ல. என்ன வண்டி சொல்றா கண்ணு? சைக்கிள். சைக்கிள் என்ன பெரிய வண்டி? அதுல கூட ரெண்டு வீரங்க. அத சொன்ன பாத்து ஏய் எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் ஆகுது. நான் என் மாமியா வீட்டுக்கு போவேன். ஏயா மாமியா வீட்டுக்கு ஒரு சண்டை ஆகுதா? மாமியா வீட்டு சண்டை இல்லடா. நான் 6 மாசம் கூத்தாடுறேன். 6 மாசம் வேன் ஓட்ட போயிடுறேன். அதனால என் மாமியா வீட்டுக்கு போட்டு சந்தர்ப்பம் இல்ல. சந்தர்ப்பம் கிடைக்கல. என் பொண்டாட்டி என்ன பண்ணா? சொந்த பொண்டாட்டி தானே? இல்ல வாடகை பொண்டாட்டி. ஒருத்தன் எவனா வாடகை பொண்டாட்டி கொடுப்பா கம்மி ஆச்சு. ஐயா 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 என் பொண்டாட்டி என்ன? மாமா என்னைக்கு வந்து பொண்ணு கேட்டு கட்டி எனக்கு உன் வீட்டு கிட்ட வந்தோம். அன்னிருந்து எங்க அம்மா வீட்டுக்கு நான் போல. அதனால எங்க அம்மா கண்ணில வர மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொன்னா என் பொண்டாட்டி. நானும் என் பொண்டாட்டி கொஞ்சம் தூரம் பஸ்ல போனோம். பஸ்ல போனீங்க? கொஞ்சம் தூரம் நடந்தே போறோம். பாருங்க இல்ல பாடை கட்டி தூக்கிட்டு போறாங்க. எவன்டாங்க பாடை கட்டி போவாங்க? காலைல நடந்தே போறீங்க. எங்க மாமியா எடுத்து எங்களை பார்த்த உடனே எங்க மாமியா கையும் ஓடல காலும் ஓடல. அடிச்சா? ஆமா இரும்பு எடுத்து கையில கூட வராது மாதிரி வந்துட்டாரு. வராத போட்டு வந்துருச்சு. என்ன ஆட்சி போடணும்? பிரியா புண்ணாக்க போடணும். வராத மாதிரி பிரியா புண்ணாக்க ஆக்கி விடுவாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க. ஐயோ மெடலாக இந்த கம்பெனி நீங்க. ஐயோ 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 கம்பெனியில் தான் என்ன மெடல் நினைக்கிறாங்க. ஊர்ல மெடல் ஆக்குறீங்க என்ன? ஐயா 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 என் பொண்ணு என் மாமி என்ன பண்ணாங்க? மருமான நீ குஞ்சு கறி சாப்பிடியா? ஏன் அப்படி கேட்டாங்க? போய் குஞ்சில சாப்பிடணும், சொரக்கா பிஞ்சில சாப்பிடணும். அப்படி சொல்லு. அப்பதான் ரொம்ப நாளைக்கு ருசிக்கும். எங்க மாமி என்ன பண்ணாங்க? என் மாமனார் விட்டு வராத மருமா வந்துட்டான். வராத பொண்ணு வந்துருச்சு. நீ உடனே சந்தைக்கு போய் ஒரு 3 கிலோ நாட்டுக்கு ஒன்று புடிச்சுவா அப்படி சொன்னாங்க. நானும் என் மாமனார் சந்தைக்கு போனோம். ஏன் நாம மாமியார் கிடப்பாங்க அப்படின்னு வரவங்க எல்லாம் மாமியார் தான் கிடப்பாங்க. வேற ஆட்டோ இருக்க மாட்டாங்க. நானும் என் மாமனார் சந்தைக்கு போடும்போது 3 கிலோ நாடு கோழி புடிச்சு வந்தோம். புடிச்சா தேவையான பொருளா வாங்கிட்டோம். சரி திரும்பி சும்மா தான் நடந்து போறோம். எதனா போண்டா கிட்ட வாங்கி தின்னுட்டே பேசிட்டே போலாம். இல்ல கூத்தாலே அங்க என்ன பண்ற? நானே மாமனாரும் போண்டா கிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டே போலான்னு போண்டா வாங்கி தின்னுடா பையா. தின்ன உடனே வாய் கோயின்னு ஆயிடுச்சு. அது எண்ணெய் சிக்கலாட்டிக்குது. ஏன்னா நீங்க 2 கிலோ 2 லிட்டர் எண்ணெய் ஊத்தி சுடுவாங்க. போண்டா வடை சுடுவாங்க. மீதி எண்ணெய் எடுத்து வைப்பாங்க. அதே எண்ணெய் எடுத்து மரம்ல ஊத்துவாங்க. அதுல சூடு அதிகமாச்சுன்னா போண்டா நல்லா இருக்கும். சூடு கம்மியா இருந்தா போண்டா கோயின்னு ஆயிடும். அந்த போண்டா வாங்கி சாப்பிட்ட உடனே வாய் கோயின்னு ஆயிடுச்சு. இந்த வாயை எப்படின்னா மாத்த முடியும்? எண்ணெய் சிக்கனு போறாத போல என்ன ஒரு மருந்து சாப்பிடணும். இதுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு போட்டா இந்த எண்ணெய் பசுப்பு எடுக்கும் அப்படின்னு 5 ரூபா கொடுத்து 4 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு வாங்கிட்டேன். ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு 50 பைசா. 2 பாக்கெட் சுண்ணாம்பு வாங்கினேன். பாதி வெத்தலையும் ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு என் மாமனார்ட்ட கொடுத்தேன். அத போலவே பாதி வெத்தலையும் ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு நான் எடுத்துக்கிட்டேன். நானே என் மாமனாரும் ஒரு பாக்கெட் சுண்ணாம்பு பிதிக்க வச்சோம். வெத்தில வச்சு மெண்டு தின்னத்தாண்டா பையா. இந்த நாக்கு தடிப்பா வீங்க ஒரு ஜானிக்கீழ தொங்குது. ஆமா தொங்குச்சு பாரு. எங்களுக்கு பின்னாடி எங்களுக்கு முன்னாடி ஒரு நாய் ஓடுது. எங்களுக்கு மாதிரி நாக்கு தொங்க போடுது. ஆமா எந்த கடையில நம்ம வெத்தலை பாக்கு வாங்கி சுண்ணாம்பு போட்டோமோ அந்த கடையில நாய் வாங்கி போடுது. ஏதோ வைத்தியக்காரரை தேடி ஓடுது. அது பின்னாடி நம்ம ஒண்ணு வைத்தியக்காரனை கண்டுபிடிச்சலாம். அப்படி நாய் ஓட நாங்க ஓடும்போது
அங்க பார்த்தா ஒருத்தன் கொல்லில ஏறு ஓட்டுறான் அன்னைக்குன்னு பார்த்து புலிகால கம்பகூர் சாட்டா நடக்குது ஒரு சுத்தி ஏறு ஓட்டுறது ஒரு மொராகல கைஞ்சு வைக்குது ஒரு சுத்தி ஏறு ஓட்டுறது ஒரு மொராகல கைஞ்சு வைக்குது இந்த மாதிரி 3 பட்டரை கைஞ்சு வச்சுட்டான் இந்த நாய் ஓச்சு பாரு அப்படி ஓடி போய் நடுபடல வாய் வச்சுச்சு அந்த தொங்கி போற நாக்கால கொஞ்சம் கொஞ்சமா நக்க 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 திருச்சிலுப்புல நாய்க்கு உள்ள போயிடுச்சு நாய்க்கு நாக்கு உள்ள போயிடுச்சு நான் பார்த்தேன் ஆமா நாய் எப்படியே நக்கி பச்சரி மத்த கண்டுபிடிச்சிச்சு அது எப்படி நக்கி சாட்டி நாக்கு உள்ள போச்சோ அது போல நம்மளும் சாப்பிடணும் அப்படி கல்லேத்தி வச்ச போது இந்த நாய் ஓடி போச்சு அப்படி மாமாட்ட சொன்னா மாமா நீ அந்த பட்டில வாய் நான் இந்த பட்டில வாய் அந்த நாய் எப்படி நக்கிச்சோ நான் என் மாமனா நடக்கலாம் ஒரிஜினல் நாய் அடிக்கிறா இது நக்க நக்க சிரிச்சிலுப்புல நாக்கு உள்ள போயிடுச்சு அப்பதான் போய் தெரிஞ்சு எங்களுக்கு பீனு பீல போய் டேஸ்ட் பாப்பாங்க மொத்த வெள்ளம் போடுறாங்களா சக்கரை போடுறாங்களா என்ன போடுறதுன்னு தெரியும் அப்படியே சொன்ன மாமா பத்தமா நீ தின்னமா வாயை தொடச்சுமா நீ வெளியே சொல்லக்கூடாது நானும் வெளியே சொல்ல மாட்டேன் ஆனா ஒண்ணு எங்க மாமியாவுக்கு தெரிஞ்ச நாய் தொலை தாங்க முடியல தெருவாசி லேட்டா திறந்துட்டா போதும் உள்ளார பூந்து சாப்பாடுலாம் காலி பண்ணிட்டு என் பொண்டாட்டி என்ன பண்ணா இல்ல வெறி கவுரு கட்டிட்டு வந்து பொண்டாட்டி என்ன மூக்கணா கட்டு போன கம்மியாட்டிய எவன்டா வாடி தருவான் பொண்டாட்டியா ஏன்னா தாக்க இருக்கிற உன் பொண்டாட்டி என்ன வாட கூட்டிக்கிறியா தாலி கட்ட பொண்டாட்டியான்னு கேட்டா பாலாச்சி என்ன கூட்டிக்கிறியா மரிமாவூர் விடுறா இன்னைக்கு மரிமாவூர் போயிடுது அயோத்தி நகர் போயிதா என் பொண்டாட்டி பண்ணா தெருவாசி பண்ணி மூடிட்டு பின்னால ஆட்டமா போய் சாமான் கயிறா தோரத்துல நான் போய் கதவு திறந்தோன்னா பீத்தன வாசனை பழம் தடிக்குமே அதனால நான் என்ன பண்ணேன் எங்க மாமியாவோட கதவு போய் தட்டுறேன் எப்படி தட்டுற மாமியாவோட கடவா இது ரத்தன ஓடன மச்சான் என் பொண்டாடி பின்னாடி என்ன சொல்லுவாரா இந்த பீத்தன நாய் தொல்லை தாங்க முடியல கதவு முட்டுதேன்னா நான் மட்டுமா பீத்தன ஒப்பண்டா கூட சேர்ந்து பீத்தன கேட்டு பாரு அப்படி சொன்னா நிஜமாவே நீ பீதா திட்டு வந்தீங்களா ஆனா எனக்கு என் பொண்டாடி எனக்கு சண்டை வரட்டும் அடப்போடா பீத்தினுடைய தெரியாது சொல்லு அடப்போடா பீய சண்டை வராண்டா அது மாதிரி கையாச்சு அக்கா
பிறவி எனக்கு வேண்டாம் அடி அண்ணாமலை ஈசா அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம் அடி அண்ணாமலை ஈசா அப்பஞ்சத்து 6 மாசம் போடுமே நீ நீதாடா கல்யாணி அது ஒண்ணுதான் சொல்றது. ஆமா ஏன் வாடிக்குள்ள போட்டு 6 மாசம் இது போறது நியாயமான பேசிட்டாங்க. ஒரு வருஷம் கழிச்சு போட்டாதான் தப்பு. அது தாண்டக்கூடாது. நீ சொல்ற நியாயமா? ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போட்டாதான் தப்புன்னு சொல்லுவாங்க. 6 மாசத்துல போறது சொல்ல மாட்டாங்க. அப்ப ஆகும்போது 4 மாசம் அம்மா மூவா கொடுப்பாங்க. நம்ம அம்மா மூவா கொடுத்தாங்க, அவங்க அம்மாக்கு நான் புள்ள கொடுத்துன்னு சொல்லுவாங்க. நான் கூட்ட கீச்சுவாங்க. நான் ஒருத்த டாபர் கம்பள வாங்கறேன்டா. ஏ மனோ, ஓய் பாப்பா புள்ள மாந்தால கும்பிடுது. கிட்ட வந்தா கும்பிடுது. ஏவோ பர்க்கி. சாத்தி வந்தே எண்ணி.
ஏற்றி ஓடுற அருகட்ட மண்டை போடா ஓதிட்டு வாயக்கா எல்லாம் 5 நிமிஷம் கஷ்டப்பட கொடுத்தேன் வர குடும்பத்தை கலக்கிட்டு வந்தா வர 150 ரூபாவா வாங்கப்பட சும்மாதான் பாப்பா சும்மா சிஞ்சா கட்டுதான் ಎಷ್ಟು ಊಟ பாவரத்துக்கு சும்மா இல்ல நாங்களாம் ராணுவ பட நாங்களாம் துப்பாக்கி சுட புல்லெட்டு பாய்ஞ்சிரும் அடி ஒண்ணு போட்டு கடிகாரம் போவேன் மதிக்க வேணும் மரப்படி மதிக்க வேண்டும் மரப்படி ஆமா தடமாற பாக்குறியா அவளையே மதிக்க வேண்டும் மறுபடி அவளையே மதிக்க வேண்டும் மறுபடி அப்பா போகாத இடம் போனா வாங்குடி ஆடி மாசம் பண்ணி பேர் தூக்குது அவ எவ்வளவு அழகா ஆடுறா பிச்சு பிடி பிச்சு தேவடி அப்படின்ட்டா காலையில 6 மணிக்கு ஒரு தாலி அரைக்கிறோம் பின்னாடி போயா எதுக்குடா சூப்பர் பீஸ் பாரா பேச தம்பி தம்பி நம்ம நாடக வாத்தியா கலைமாமணி வந்து பச்சா தாங்க சேகர போடி வாதத்துக்கு கிருஷ்ண நாடக ஆசிரியர் அவருடைய அண்ணனுடைய வாதத்துக்கு நம்ம நாடக கம்பெனி இருக்கக்கூடிய அத்திருமலை வேலைக்கம் வந்திருக்காங்க பத்தியா அருமையா இந்த சிறியவனுடைய வணக்கம் வணக்கம் வந்தனே யாரம்மா என்னோட கரசி விளக்கமா சொல்லியம்மா சந்திரன் ஒளியை போலே
பத்மாவதி பத்மாவதி பத்மாவதி. அது மட்டும் தான் விளக்கம். ஆமா தம்பி கன்னியாகுமரி நாட்டு ஆண்டு வரக்கூடிய கர்நாடகாபுரி பட்டத்து ஆண்டு வரக்கூடிய பத்மாசூரன் பத்மாசுரன் மனைவி மனைவி பத்மாசுரன் மனைவி ஏமா பத்மாசுர மனைவி பொண்டாட்டி என் பேரு தான் பத்மாவதி. பத்மாவதி. ஆமா என்றும் இல்லாமல் இன்று தினத்திலே வீட்டுக்கார் வரும் உத்தரவு. ஆமா ஆமாண்டா பையா. என் ஊருக்கு அந்த எது கூப்பிடுவான் எது கூப்பிடுவாங்க அதுல எதுல கூப்பிடுவாங்க? சிங்ஜாங் செப். ஒரு ஊருக்கார ராத்திரி 10 மணி எது கூப்பிடுவான் நக்கிட்டு போனா கூப்பிட தேட முட்டா யாரே உல்லாசமா இருக்கலாம் தான் கூப்பிடுவாரு. இன்னைக்கு நந்தவனம் போகணும். எங்க போகணும்? நந்தவனம். ஆமா போய் ஜாலியா உல்லாசமா இருக்கணும். அது இல்லாம புது கல்யாணம் வேற. ஆமா எவனா பொண்டாட்டி சம்பாதிச்ச கம்மியாச்சியா எவ்வளோ போய் சொல்ல நாம தான் பொண்ணு கூட பேசி வந்தேன். அதையும் கெடுக்கிறான். நீலாம் நல்லா இருக்கும் உனக்கு உடனே காரியம் பண்ணிடுறேன். உடத்தோட போய் நீதான் எடுத்து போறாங்க வாய போறேன். எங்க வீட்டுக்கார பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஆமா அப்படி இருந்து எங்க வீட்டுக்கார போய் பார்த்து வந்து. ஆமா எங்க வீட்டுக்கார நல்லா எப்படி இருக்கு? பிச்சைக்கார வாந்தி எடுத்து மாதிரி இருக்கு. சரி பையா சிம்மதம் கொடுத்துட்டியா? ஒரு தேலை எடுத்த மட்டும் தேவை பண்ணி நீ வாயை கொடுத்து நான் கூட்டு போனாங்க. சரி போடா நீ போடா போடா ஓடி. ஏய் எங்க வீட்டுக்கார கூட்டி கொடுக்குற மாதிரி அந்த வீட்டுக்கார கூட்டி யாரு கொடுக்குதா? அப்புறம் என்ன பண்ணுறீங்க? ஐயா உங்களுடைய மதத்துக்கு இந்த பத்மாவதி பள்ளிக்கு கொண்டு வந்து